முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் மின் கட்டண உயர்வு கண்டித்து திமுக அரசை குற்றம் சாட்டுறாங்க. முன்னாடி என் வீட்டில் 4000 தான் கரண்ட் பில் வந்துச்சு, ஆனால் இப்போ நான் கட்டுற கரண்ட் பில் 12,000. ஸோ நான் எதுக்கு இப்படிலாம் வருது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு கணக்கு வழக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இபிஎஸ் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு இந்த கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபா வரியா இருந்தா இப்ப 150% உயர்த்தி 2500 ரூபா வரி கட்ட வேணும். அது மாதிரி வீட்டுக்கு நகரப்புறத்தில் இருக்கிற வீட்டுக்கு பேரூராட்சியில் இருக்கிற வீட்டுக்கு நீங்க 1000 ரூபா முதல் கட்டிட்டு இருந்தீங்களா, இப்ப 2000 ரூபா கட்ட வேணும். 100% உயர்த்திட்டாங்க. கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை. அது எப்படித்தான் கரண்ட் பில் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இஷ்டத்துக்கு கரண்ட் பில் போடுறான். அது என்ன கணக்கு வச்சு போடுறாங்கன்னே நாங்கள் கண்டுபிடிக்க முடியல, எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. என் வீட்டுக்கு 4500 ரூபா 8000 5000 ரூபா வந்துட்டு இருந்தது, இப்போ 12500 ரூபா வருது. நான் அதிகாரி கேட்டேன், அது எதோ சொல்றாங்க. ஆக இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்திலிருந்து சுரண்டுகிட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு 52% கரண்ட் பில் உயர்த்தினாங்க. வருஷம் 5% கரண்ட் பில் உயர்த்துன்னு சொல்லி 3 வருஷமா 15% உயர்த்தி இப்ப 67% இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. பீக் அவர் இந்த கடையில பீக் அவர்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்ப கூடுதலான அந்த மின் கட்டணத்தை வசூல் பண்றாங்க. அதோட இன்றைக்கு மின் கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. எப்படி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தொழில் புரிகிறவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம். அதனால புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்தது.